வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம சேனலில் புதுவிதமான ரெசிபிங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி தான் இது. ஒரு குலோப்ஜான் சேமியாலாம் வச்சு ஒரு புதுவிதமான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். குலோப்ஜான் பவுடர் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக இருக்கிறனால 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றியோ தண்ணியோ பாலோ ஊற்றி பிசையணும். குடன்னு ஊற்றிடக்கூடாது. இன்னும் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ போதும், தண்ணியெலாம் வேண்டாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த போல் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். ஒரு சாஸ்பேனில் ஒரு அரை கப்பு சர்க்கரை போடுறேன். அதே அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கிண்டி விடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சா போகிறோம். பாருங்கள், நல்லா இப்போ கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருக்குது. நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் போதும். அடுப்பை விட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த குலோப்ஜான் மாவை சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஒரு உருண்டையாக உருட்டி நம்ம எல்லா மாவையுமே எடுக்கணும். இது போல் உருட்டினா போகிறோம். மேலால் வச்சு ஒரு மாதிரி நல்லா உருட்டணும். பாருங்கள், எல்லாமே உருட்டி எடுத்துட்டோம். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. மிதமான தீயை எரித்து சூடு இருக்கணும். அதை பார்த்தா எரிஞ்சிடக்கூடாது. இப்படி ஊக்கி இந்த பக்கத்துலேருந்து உருட்டி போடணும். டொப்புன்னு நடுவில் போடக்கூடாது. ஒரு 8 உருண்டை ஒரு 10 உருண்டை போட்டால் போகிறோம். எண்ணெயை தள்ளி விடணும். இந்த உருண்டையில் தொடக்கூடாது. நல்லா இந்த கலர் வந்துருச்சு பாருங்கள். குலோப்ஜான் கலர் வந்துருச்சு. இப்போ இந்த பாகில் போட்டுடலாம். ஜீராவில் போட்டுடலாம். இது மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்து பாருங்கள் போட்டாச்சு. இந்த ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு சாஸ்பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றியிருக்கேன். ஒரு அரை கப்பு 1/4 கப்பு சேமியா போட்டுக்கலாம். வறுத்தது தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றி வறுத்துக்கலான்ட்டு வறுக்கிறேன். அதை எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் 2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியாவை அதில் போடணும். எல்லாமே போட்டாச்சு பாருங்கள். இப்போ நல்லா கிண்டி விடலாம். இப்போ சேமியா வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணும். முதலே போட்டோம்னா இந்த சேமியா வேகாது. இப்போ சர்க்கரை போட்டாச்சு, ஏலக்காய் தூள் போட்டாச்சு. சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கிண்டணும். இப்போ இது கஸ்டர்ட் பவுடர் நம்ம வீட்டிலே கூட ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பவுடரில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி உடனே கிண்டிடணும். கட்டி ஆகிடும். பாலும் கெட்டி ஆகிடும். நல்லா கிளறணும். பார்க்குற போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. எம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு இருந்தால் கெட்டியாக இருந்தால் போகிறோம். இப்போ பாதாம் துருவி வச்சுருக்கேன். பாதாம் ஃபுல்லாக போட்டு விடலாம். ருசிக்கு மேலே ருசி கிடைக்கிறதுக்கு. பார்க்குற போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேச்சு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.